I will pass my commentary to Arun. Arun will take over. எப்பா மதுரைக்காரரே பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஆகாஷ், உங்க பொறுப்புணர்ச்சியை நான் பாராட்டுறேன். ஓகே மக்களே, 112வது மேட்ச் வந்திருக்கிறோம். அடாடா 100 மேட்ச் தாண்டியாச்சு ஐயா எப்பயோ. ஃபைனலி we are at 112வது மேட்ச். ரொம்ப ஹாப்பி. செங்கோண்ணா சாரி சங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாஷ் ப்ரோ வந்து ரொம்ப குஷியா இருக்கிறாரு. என்ன காரணம் தெரியலையே. பொண்ணு பார்த்துட்டாங்களா? இல்லையே. பொண்ணு பார்த்தாருன்னா அது ஒரு 3 மாசம் குஷியா இருப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மாசம், 3 3 6 7 மாசம் குஷியா இருப்பாரு. அதோட அவ்வளவுதான். அடுத்த 7 ஜென்மத்துக்கு வருத்தப்படுவார். 7 ஜென்மத்துக்கும் வருத்தம் தான் படணும். எதுவும் கிடையாது. எஸ், இங்க ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் பாட்டுக்கு செவடேன் தாண்டா இருந்தேன். ஏமா 9 புக்காவது போனேன்னா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே நான் ரெஸ்டிங்களேடா. ஓகே, அடுத்ததாக பால் போட போறாங்க. என்ன ஷாட்டுங்க! புடிச்சு போடுப்பா, புடிச்சு போடுப்பா. யார் இந்த பேட்ஸ்மேன்? நல்ல ஷாட், நல்ல ஷாட்ங்க. பாட்டு பாட மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஓகே டிஜே. ஐயோ என்ன ஷாட்னு சொன்னா, ஆனா இது என்ன மாதிரி பாலுங்க? அது பால் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஓகே டிஜே. சைக்கிள் இல்லை, ஆனால் சைக்கிள்லாம் ஓட்டுறாங்கப்பா. கேட்ச் யாராவது பிடிக்க, யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன். சோஃபார் காலையிலேருந்து ஒரு மாதிரி ஒரே ஒரு ஹை ஸ்கோர் தான் பார்த்தோம். மற்ற எல்லாமே வந்து ஒரு தரமான லோ ஸ்கோர் கேம் தான். இந்த 3 நாளுமே இப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்படியே போனால் என்ன ஆகுறது? ஓகே, நல்ல பால் அங்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள், நல்ல ஸ்டாப் அங்கே. மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன். அந்த 75 ரன் போட்டாங்க. அண்ட் போன மேட்ச் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலாக வேறு இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் இந்த லோ ஸ்கோர் கேம் தான் எப்போதைக்கு நிறையா வருது. இந்த ஒரு 4-5 நாளாக சரியில்லை. ஓ, பேட்டை வச்சிருக்க பொசிஷனை பார்த்து அக்கடா அனுப்புவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் அனுப்பலை. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடிவில் 7 தலை தோனி ஃபார் ரீசன். ஆகாஷ் ப்ரோ இப்போ அடுத்ததாக டான்ஸ் ஆட போறார். அதுக்காக தான் அங்கே போயிட்டு இருக்காரு. உங்க புள்ளிங்கெல்லாம் ரெடியா இருங்க. டஃப் காம்படிஷன், அது டஃப் காம்படிஷன்.
ஓகே ஓகே ஓகே, அற்புதமான ஸ்டெப்ஸுகள். ஓகே, அண்ட் முதல் ஓவர்ல தல தோனி ஃபார் ரீசன் 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஷாட் படி, பால பார்க்கவே இல்லை, அடிச்சு நோ லுக் 6. தரமான ஒரு ஷாட் அங்க, நோ லுக் ஷாட். தயவு செஞ்சு நம்ம ரிச்சர்ட் ஆன்லைன் எடிட்டர் ரீப்ளே போடுங்களேன், அந்த 6 பார்க்கட்டும். ஓகே, மறுபடியும் ஒரு ஷாட் ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. அதே மாதிரி லாங் போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன், லாங் போயிருக்குது. இன்னொரு 6, செம்ம ஷாட்யா. ஓகே டிஜே, ஓகே ஹேட்ரிக் 6 வருமா வருமா? ஐயோ, ஹேட்ரிக் 6 இல்லைங்க, அதே மாதிரி பால லென்த்தை மாத்தி போட்டார். அண்ட் தட் இஸ் a wicket, வேற லெவல் கம்பேக் பை தி பவுலர். இன்சிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே, கொஞ்சம் பேச எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காரு. ஆஹா, டைவ் போட்டிருந்தா இன்னொரு சூப்பரா கேட்ச் இருந்திருக்குமே. மிஸ் ஆயிருச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பாலை நல்லா வாட்ச் பண்ணி வந்தார் ஃபீல்டர், பட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடைசியில். ஓகே, நல்ல கம்பேக், பேக் டு பேக் 2 6க்கு அப்புறம் ஒரு சூப்பர் ரிப்ளே பை த பவுலர், ஒரு விக்கெட்டு. அண்ட் அகைன் ஒரு டாட் பால். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ்ட்ராஸ் வராத வரைக்கும் சந்தோஷம். நீங்களா ஏன் கொடுக்குறீங்க, பேட்ஸ்மேன் பேட்டர் அணியாவது அடிச்சு எடுக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான். கேட்ச், எஸ், விட்டத பிடிச்சு விட்டாரு. வேற எங்க அடிக்கணும் முயற்சி பண்ணாரு, பட் ஆனா எட்ஜ் வாங்கி கவர்ல சூப்பரான ஒரு கேட்ச். அண்ணனுக்கு கரெக்டா அழகா வந்துருச்சியா. ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே, ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. ஓகே ஓகே
ஓகே, ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. லோ ஃபுல் டாஸ், பட் ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டா பவுலர் ஹேண்ட்ஸுக்கு போயிருக்கு இப்போதைக்கு. நல்ல ஸ்டார்ட். ஓகே, நல்ல ஸ்டார்ட். மாற்றி மாற்றி விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓ, அடிச்சிருக்க வேண்டிய வால், பட் ஆனால் இல்லை. டீப் ஸ்கொயர்ல இருந்து ஓடி வரார், பட் ஆனால் ஜஸ்ட் இங்கிட்டு மிடிகெட்ல இருந்து உள்ள ஒருத்தர் இருந்தால, ஸோ சிங்கிள் மட்டும். ஓ, பெரிய ஷாட் போனாங்க, பட் ஆனால் இல்லை. 2 ரன் ஓடுறாங்களே, கிடையாது. ஸோ அகைன் நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஓகே, பவுலிங் டீம் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மேட்ச்ல இன்னும் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏச்சு, ஆகா, பவுலருக்கு சாரி கீப்பருக்கு கை கெட்டவில்லை. கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. இப்பயும் மெட்டவில்லை, பின்னாடி போயிடுச்சு. ஏங்க இப்போதாங்க சொன்னேன், அதுக்கு நான் மறுபடியும் அதே மாதிரி பண்றது. அண்ட் அது ஒரு சிங்கிள். ஓ, டாட் பால். எஸ், அங்கே சீர் அப் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரும் அந்த அளவுக்கு பவுண்டரிஸ் எதுவுமே போல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா போன ஓவர் மாற்றி மாற்றி விக்கெட் விழுந்தது. நல்ல பால், நல்ல பால். ரன் அவுட் சான்ஸ். யாராவது எடுத்து அடிங்கண்ணே. ஓகே, அண்ணனுக்கு ஐடியா இல்லை போல, ஸோ அதனால விட்டுட்டாரு. அண்ட் சிங்கரோட அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 24. நல்ல கம்பேக் இங்க. ஓகே டிஜே. ஸோ ஓவர் முடிவில் 3 ஓவருக்கு 24 இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் டவுன் த லெக் அண்ட் தட் இஸ் கால்ட் வைட். அண்ட் இன்னொரு ரன் ஓடுவாங்களான்னு பார்க்கணும். இல்லை, வேணாம், எதுக்கு ரிஸ்க்கு, இப்போ தான் விக்கெட் விழுந்துச்சு, அப்புறம் மறுபடியும் போய் திட்டு வாங்குறதுக்கா அப்படின்னு ஒரு சிங்கிள் ப்ளஸ் வைடு அதோட நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல் டாஸ். ஐயோ, சரியா படவில்லையே. 2 ரன்னோட 1 ரன்னா, 1 ரன் மட்டும். ஆக்சுவலாக ரன் அப் வந்து பெருசாக இல்லை, பட் இருந்தாலுமே வந்து பால் ஸ்பீடு டீசெண்டாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தில் போடுற முயற்சி பண்ணுறார். இன்னும் மாட்டலை, லென்த்தில் போட்டால் பார்ப்போம். ஷாட். நீங்க எப்படி வேணா போடுங்க ப்ரோ, எனக்கு அவத பத்தி கவலை கிடையாது. என் டீமுக்கு நான் அடிக்கணும், அடிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால 6. ஓகே டிஜே. ஓ, அண்ட் இன்னும் ஒரு சிங்கிள். லேட்டா வந்துட்டு பேச்சா பாரு. மறுபடியும் நல்ல ஷாட்டா. இதுல என்ன பேட ஷாட்டா இல்ல, பேட்ல பட்ட நல்ல ஷாட் ஆக்சுவலா.
ஓகே டிஜே. ஓ ஓகே, நல்ல பால் நல்ல பால் நல்ல பால், நல்ல கம்பேக் பால், ரன் அவுட். ஐயோ பின்னாடி ஆடலையே. ஓகே, கொஞ்சம் இன்னொரு வருத்தமான விஷயம், இந்த ஓவர் கொஞ்சம் அதிக ரன் போயிடுச்சு. இந்த சிங்கிளோட சேர்த்துக்குங்க அதையும். வருத்தம்பா. ஓகே, ஸ்ட்ரைக்கு மாறி இருக்கிறாங்க அது போக. ஸோ இந்த பால் என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது? நோ பால், அவுட் ஆஃப் த பிட்ச் போட்டிருக்காரு. அந்த காரணத்தினால ஓ இன்னொரு ஏங்க என்னங்க பேக்கப் கூடவா யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாரோட ரியாக்ஷனும். அண்ட் இன்னொரு ரன் ஓடி இருக்கிறாங்க ஆக்சுவலா. அடா என்னப்பா அது மாத்தி மாத்தி இப்படி போகுது. நல்ல கம்பேக் கொடுத்தாங்களே முதல் 2 ஓவரு. அடிக்கணும் முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியவில்லை. அண்ட் ஓவர் அது எது கேக்குறாங்க? டைம் இருந்துச்சா? ஓகே, வைடுக்கான ரிவ்யூ அது இல்லையா? ஃபைன். அண்ட் இல்ல அது ஓவர் முடியல 4, சரி ஓவர் முடியல 4 ஓவர் முடியல வந்து 44. ஓகே, ஓவர் முடியல. ஸ்கோர் 44, 4. ஐ நல்லா இருக்கே. 4 ஓவரு, ஸ்கோர் 44. பவுலர் கையில் பால். சரி நான் நிப்பாட்டிக்கிறேன் விடுங்க. ரைமிங்காக பேசினா யாருக்கும் பிடிக்காத. ஓகே, இல்லை கடைசி ஓவர் பவர் பிளேன்றது எல்லாரும் மறந்துட்டாங்க போலயே. கொஞ்சம் டக்குன்னு ஃபீல்டிங் செட் பண்ணி விட்டுருங்க, டைம் ஆகுது. ஓகே, 4 ஓவர் முடியவில்லை. ஸ்கோர் 44. இங்க ப்ரோ டிலே ஆகிட்டு இருக்கு ப்ரோ. கேப்டன் ப்ரோ டக்குன்னு செட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்ததாக அப்படியே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. நம்ம லைவ்ல வந்து குவிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய 2வது கேள்வி இதோ உங்கள் பார்வைக்கு. ஓடுங்க ரிச்சர்டு. அடுத்து நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7397386311. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஓ இவ்வளோ நேரம் செட் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு பாலை போட்டு முட்டாங்க. எஸ் வைடு அப்படின்ற மாதிரி காமிச்சார், பட் ஆனால் இல்லைப்பா உங்கள் காலுக்கு பக்கத்தில் தான் போகுது. பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி தான் கை காமிச்சாங்க. தரையோட தரை அடிப்படை சார். ரன் அவுட் கேரண்டி. அதே தாங்க கேரண்டியான ரன் அவுட் கிடைச்சிருச்சு. ஓகே, பவுலர் ஆர் யூ ஓகே?
இதுக்கப்புறம் டிஜேவே மாத்தன்மான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, பாத்துக்கோ. ஓகே டிஜே, தூக்கி அடிச்சாரு. 6 6. ஓகே, நல்ல ஷாட். மறுபடியும் தூக்கி அடிச்சாரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்ல, வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ ஜஸ்ட் 2 ரன்ஸ். உடனே ஒரு பவுண்டரி வந்துருச்சு. ஸோ ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான ஓவராக மாறிக்கிட்டு இருக்கு. 50 ரன் தாண்டாலே ஓரளவு டீசன்ட் ஸ்கோர் தான். ஸோ பார்க்கலாம். ஐயோ, தூக்கி மறுபடியும் தேடி விட்டாருங்க. 6 செம்ம ஷாட். என்னங்க ஷாட் இது. ஓகே டிஜே, அப்புறமா அந்த பீட்டுக்கு ஆடுங்க. கடைசி பால் மறுபடியும் போட்டு ஆகணும். ஒரு பால் நல்லதா போட்டு இருந்திருக்கலாமே, மறுபடியும் போட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆன் போர்ட்ல இருக்கு. பூ போல போட்ட, தூக்கி அடிச்சாரு. பவுண்டரியா? இல்ல இல்ல, பால் போயிருச்சு. ஜஸ்ட் ஸ்டாப் ஆயிருச்சு. 2 ரன். அண்ட் அந்த 2 ரன்னோட இன்னிங்ஸ் முடியுது. 61 ரன் அந்த போர்டு போட்டுருக்காங்க. நல்ல ஸ்கோர் ஆக்சுவலா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 62 அடிச்சா வின்னு. இதோட சேஸ் ஸ்டார்டிங் கண்ணு. ரோபோட் திடீர்னு உள்ள பூந்துருச்சா? ரோபோ உள்ள பூந்த மாதிரி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் நம்முடைய திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்கள் தலைமையில் மே 4ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தாமோ அன்பரசன் அவர்கள் இந்த மெகா கிரிக்கெட் தொடரை துவங்கி வைத்தார். இன்று 11வது நாள் 6வது போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 6வது போட்டியான KMS கேளம்பாக்கம் மற்றும் DOM ஃபிட்னஸ் படூர் ஆகிய இரு அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. இதில் DOM ஃபிட்னஸ் படூர் முதலில் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் KMS கேளம்பாக்கம் 62 டார்கெட்டாக நிர்ணயித்திருக்கின்றார்கள். இரண்டாவது இன்னிங்ஸை நோக்கி நாம் பார்க்க தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கு வருகை புரிகின்ற அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கும் மற்றும் நேரலையில் பார்த்து கொள்கின்ற
பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த மெகா தொடர் இந்த அளவிற்கு வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை. மீண்டும் மீண்டும் அதற்காக நாங்கள் நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய தமிழகம் முழுவதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் கோலாகலமாக சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து விளையாட்டுகளையும் குறிப்பிடும்படி கிரிக்கெட் இளைஞர்கள் மத்தியில் நடத்த வேண்டும் என்று நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் ஆகியவர்களுக்கு அன்பு கட்டளையிட்டதின் பேரில் நம்மளுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக இப்பொழுது கோவளம் ஊராட்சி கடற்கரையில் இந்த மாபெரும் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒட்டுமொத்த திருப்பூர் ஒன்றிய இளைஞர்கள் சார்பாகவும் இந்த 274 வீரர்கள் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியினை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பான 4 ஆண்டை கடந்திருக்கின்றார், 4 ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றார். அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் தமிழக மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டுமாக முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய முத்தான திட்டங்களால் மக்கள் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் உங்களுடைய திட்டங்கள் மக்கள் வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்ல மீண்டும் இளைஞர்கள் சார்பாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஸோ தேங்க்யூ சங்க மாம்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இங்கே மேட்சை வந்து லைவாகவும் பார்த்துட்டு இருக்காங்க, பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம், வெயில் செம்மையாக கொளுத்துது. ஸோ உடம்ப எவ்வளோ ரீஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிங்க. தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணி சக்தி உள்ள பழமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோங்க. அண்ட் இங்கே 5 ஓவரில் டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 61. அண்ட் ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, ஸ்ட்ரைட் அவே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் முதல் பந்து பவுண்டரிக்கு தூக்கி வச்சிருக்காரு. வாங்கோ பவுண்டரி. எஸ், டிஜே ஐயா. முதல் பாலே சரியான அடி. அண்ட் இந்த மாதிரி ரிவர்ஸில் ட்ரை பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அம்பையர் சிக்னல் ஆசீர்வாதம் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு. இல்லிங்கோ பேட்டில் பட்டிருக்கு. எஸ். ஸோ 2வது பாலில் சிங்கிள் சென்சிபிளாக ஆடுறாங்க சங்க மாம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? முதல் பால் பவுண்டரி, அடுத்த பால் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சிங்கிள். பார்ப்போம். டார்கெட் 62. ஸோ எல்லா ஓவர்லையுமே ஒரு பவுண்டரி, ஒரு 6 அடிக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு ஓவர் பெரிய ஓவராக மாற்றணும். ஷார்ட் அண்ட் லென்த் அண்ட் நல்ல ஷார்ட்டும் கூட. சிங்கிள் மட்டுமே மிட் விக்கெட் ரீஜனில். ஸோ பவர் பிளேவை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை தான் நீங்கள் கிளியராக சொன்னீங்க. அந்த ஒரு ஓவர் கரெக்டாக அடிக்கணும்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளே, லாஸ்ட் ஓவர் இருக்குது. அது எல்லாமே மேண்டேட்ரி பவர் பிளே. ஃபஸ்ட்டு ஓவர் இருக்குது. 2 ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்னு கிட்ட அடிக்கணும். பாதி ஸ்கோர் போட்டால் தான் அடுத்த 3 ஓவரில் ஒரு 30 ரன் டார்கெட் பண்ண முடியும் பேட்டிங் டீமால். ஸோ டார்கெட்டை வந்து பிரித்து மேயணும். ஷாட்டுங்க கொஞ்சம் 6.
ஐயா பவுலர் பால் எடுத்து ஒன் டாப்ல ஐயா. நன்றி ஐயா. ஓ மை காட், பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஆனால் பேட்டில் படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவர் முடிந்து விட்டது ஐயா. ஸ்கோர் முதல் ஓவர் முடிவுல 12. ஸோ சுட்டடிக்கும் வெயில் செம்மையாக கொளுத்துது. அதுவும் பீச்சுக்கும் அதுக்கும் நல்லா அந்த வெப்பம் கிளியராக தெரியுது. ஸோ இங்கே லைவில் இருக்கிற எப்பா இதெல்லாம் சொல்கிறப்போ கரெக்டாக பாட்டு போடுறியப்பா. ஸோ என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வெயில் டைமில் முன்னாடியே நான் சொன்னது தான், நிறையா தண்ணியும் சரி, தண்ணி பழமாக இருந்தாலும் சரி, நிறையா வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. செக். பால் போட போகிறாங்கப்பா. யா தேங்க்யூ. என்ன பால் போடுறதுக்கு முன்னாடி 6 கொடுக்குறாரு அம்பையர். வாட்ஸ் ஹேப்பன்ட்? ஐயோ அடிச்சாரு. எங்க பால்? கேட்ச். கண்டினியூ ஜி, யூ கண்டினியூ. ஏப்பா டிஜே, இந்த பாட்டை மறந்துட்டேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அடிக்கடி நடுவில் வர போட்டு விடுறேன். பேட்ஸ்மேன் வந்துட்டாரு ப்ரோ, வந்துட்டார். யா தேங்க்யூ. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டார்கெட் பெருசு, 60 ரன் 5 ஓவரில். ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக பங்கு போட்டு ஆடணும். அந்த 2 பவர் பிளே ஓவர், அந்த ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 அடிச்சாங்கன்னா தான் பாக்கி இருக்கிற ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் வரும். கால்குலேஷன் பண்ணி ஆடணும்னு சொல்லும்போது இன்னொரு விக்கெட்டு. அதே ஃபீல்டர், அதே டெய்லர், அதே வாடகை. எங்க பானர்ஜியை காணுன்ற மாதிரி எங்க விக்கியை காணும். கமிங் பேக். இங்கதான் இருக்கியா? அதிசயம் இங்க இருக்குன்றதாண்டா அதிசயமா இருக்குது. வாடா வாடா. என்னங்க என்னாச்சு? வாட் ஹேப்பன் பேட்ஸ்மேன்? கியாவாரே பால் இருந்தா தான் போடுவோம், சம்பு இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவாரா? என்னாச்சு?
ஸோ ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இங்கே நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்திருக்கு. ஹேட்ரிக் டெலிவரி, ஹேட்ரிக் பால். ஓப்பா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல ஷாட்டுங்க. அண்டு 1 2 1 2 3 பவுன்ஸிலே 4 ரன்கள். எஸ், டவுன் தி கிரவுண்டில் ஒரு பவுண்டரி. ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க மிஸ்டர் ஆகாஷ். எத்தனை ரன் அடிக்கணும், என்ன எத்தனை பால் இருக்கு? ஸோ இப்போ அடுத்து ஆட இருக்கும் அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் சேலஞ்சர்ஸ் காயார் வர்சஸ் நாகாலாமன் செலக்ட். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் அருகே வந்துருங்க. டாஸ் போட இருக்கிறோம். சாம்பியன் சேலஞ்சர்ஸ் காயார் வர்சஸ் நாகாலாமன் செலக்ட். ரெவ்யூ போயிருக்காங்க இப்போதைக்கு 16க்கு 2 ஒரு ரெவ்யூ போயிருக்காங்க. ரெவ்யூவா ஸ்கோர் கேட்டாரா? ஸ்கோரா? இப்போதைக்கு ஒரு அம்பையர்ஸ் ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். 16 ரன்னு, 2 விக்கெட் இழப்பிற்கு இப்போதைக்கு ஒரு ரிவ்யூ போயிருக்காங்க ஃபார் காட் பிஹைண்ட். ஸோ தரையை தொடச்சிடலாம். அம்பையர் யூ ஆர் ஆன் ஸ்க்ரீன், ப்ளீஸ் சிக்னல் நாட் அவுட். யா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 16க்கு 2. இன்னும் 3 ஓவரில் 46 ரன்கள் அடிக்கணும். 18 பாலில் 46, ஓவருக்கு 15 ரன்னு. ஐயோ 15 ரன்னா, நம்ம பசங்களாம் தான் அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேட்டிங் டீம் 12th மேன் ரொம்ப டென்ஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ, என்ன கதை? ஐயோப்பா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு வைட் டெலிவரி, லெக் சைடில் போடப்பட்ட பால். ஆனால் கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். விட்டாருங்க. ரிவர்ஸில் அடிக்கிறதுக்கான முயற்சி இருந்தது, ஆனால் பேட்டில் கரெக்டாக படவில்லை. டாட் பால். ஸோ இங்கே 6வது மேட்ச் இன்னைக்கு நாளுக்கும் 112வது மேட்ச் ஓரளவு நடந்துட்டு இருக்கு. 113வது மேட்ச் டாஸ் வந்துட்டாங்களான்னா ஷாட்டுங்க. அவுட்டானா அவுட் நினைக்கிற. விண்டுக்கு அகைன்ஸ்ட் வின், பால் போகவில்லை கைக்கு. நாகாலாமன் செலக்ட் கேப்டன். நாகாலாமன் செலக்ட். நாகாலாமன் செலக்ட் கேப்டன். செம பாலுங்க. ஃபுல்லாக லென் டெலிவரி. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ப்ரீவியஸ் பால் தான். ஸோ அந்த விக்கெட்டோட பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் டீம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட மோட்டிவேஷனே மாறிடுச்சு. ஆகாஷ் அங்கே பாருங்க, கப்பல்ஸ் பாறையில் வீட்டில் துணி துவச்சிட்டு வந்து எங்கே காய வைக்கிறாங்க பாருங்க. சென்னை சரியான சுடுமாம், என்ன பண்ணுறது, பாவம் கஷ்டப்படுறாங்க.
Nagalaman select captain. Next match பாத்தீங்கன்னா சாம்பியன் சேலஞ்சர்ஸ். தூக்கி அடிச்சாரு கேட்க ஆரா. பாருங்க சூப்பர் கேட்ச். நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட் அகைன்ஸ்ட் த விண்ட் போகாது. ஷாட் செலக்ஷன் விண்ட் தான் போகும். ரெண்டு டீம் கேப்டனும் என் பக்கத்துல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. இப்போ டாஸ் கேட்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன் சேலஞ்சர்ஸ் காயார் டீம் டாஸ் கேட்க போறாங்க. Heads it's a call. Tails it is. Toss win by Nagalaman select. Choose to bowl first ன்னு சொல்லியிருக்காரு. So Nagalaman select toss win பண்ணி bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. 11வது நாளான இன்று 7வது போட்டிக்கான டாஸ் சாம்பியன் சேலஞ்சர் காயார் மற்றும் நாகாலம்மன் செலைட் கோவளம் செமஞ்சேரி குப்பம் ஆகிய அணிகள் அடுத்த போட்டியில் விளையாட இருக்கின்றன. இதில் நாகாலம்மன் செலக்ஷன் கோவளம் செமஞ்சேரி குப்பம் டாஸில் வெற்றி பெற்று முதலாவதாக பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. 44 ரன் வேணும் இந்த மேட்ச்ல 12 பால்ல. இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவரா அமையுமா ஆகாஷ்? என்ன கேட்டா ஒரு 3 6 போவோம் நான் நினைக்கிறேன். அமைஞ்சே ஆகணும். பேட்ஸ்மேன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆம்சி கரைக்கு போய் பால் விழணும். அப்பதான் வந்து ஜெயிக்க முடியும். ஒரு 3 6 எதிர்பார்க்கலாம். ரெடியா இருக்காரு பேட்ஸ்மேன். ஆஹா ஆஹா ஆஹா, ஒரு நல்ல ஸ்டம்பிங்க. ரிவ்யூ போயிருக்காங்க, அம்பையர் கொடுத்துருக்காரு தேர்ட் அம்பையருக்கு. வெரி க்ளோஸ் கால். அம்பையர் லெகம் போயிடுச்சு. மைக் வேலை செய்யலையா? அவுட்டா அவுட்டா? ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், அவுட்டா இருக்காருங்க. இப்போ போட்டு விடுங்க சவுண்ட டிஜே. செக் செக் செக். ஹலோ செக். தேங்க்யூ. நான் தான் இருக்கேன்லன்னு எவ்வளோ வாட்டிப்பா போடுவேன் விக்கி? அங்கங்கே இருக்கியா? இங்கே தான் இருக்கியா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சாம்பியன் சேலஞ்சர்ஸ் காயார் வர்சஸ் நாகாலமன் செலக்ட் செமஞ்சேரி குப்பம். நாகாலமன் செலக்ட் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமும் ரெடியாக இருங்க. மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே உள்ளே போயிடுங்க. முடிஞ்ச கையோட உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு நமக்கு இங்கே. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஃபீல்டர்ஸையும் விட்டு உள்ள கூட்டு வந்துடுவார் போலையே. இல்லை, லெக் சைடில் எல்லாம் பின்னாடி, ஆஃப் சைடில் எல்லாம் அவங்க உள்ள. ஏன்னா காற்று இப்போதைக்கு லெக் சைடில் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு செம்ம சான்ஸ் மாம்ஸ். இந்த ஓவரில் 3 6 வரணும். நீங்கள் கரெக்டான ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்காங்க பேட்டிங் டீம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள. ஓ லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரா? ஆமாம். ஓகே பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கணும். வைட் டெலிவரி. எஸ் வைடு. முதல் பாலே ஒரு வைடு. இன்ஃபேக்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஆடணும். முதல் பாலே ஒரு வைடு. போன பால் விக்கெட்டு, அது பாராட்டி ஆகணும் மாம். செம்ம ஸ்டம்பிங் விக்கெட் கீப்பர் இது. அடிச்சாரு, கேட்சான்னு பார்க்கணும். எதிர்பார்த்துங்க லெக் சைடுல அடிச்சிருக்கலாம். ரன் அவுட் சான்ஸ். என்னங்க, ஆஹா ரன் அவுட். குரு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி டக்குனு ஓடிட்டாரு பேட்ஸ்மேன். ஆனா விக்கெட்டையும் இழக்கிறாருங்க. ஐயா 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 தூக்கி அடிச்சாரு. சரியான அடி. அண்ட் உங்க சிங்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நிறுத்திக்கோப்பா. தேங்க்ஸ்பா. ஓ மை குட்னஸ், இந்த பால் அடிக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றதுக்குள்ள இன்னொரு ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓடினார் ஓடினார், எல்லைக்கே ஓடினார், ஓடி விட்டார். சிங்க் சூப்பரா இருந்தது. கோஆர்டினேஷனா அது என்ன சொல்லுவாங்க, கோஆர்டினேஷன் சூப்பரா இருந்தது. யா தேங்க்யூ. எஸ் நோ கன்ஃபியூஷன். லெக் பைஸ் கிடையாது, லெக் பைஸ் கிடையாது. காம் டவுன் காம் டவுன். லெக் பைஸ் இல்ல, நான் சொல்றேன்ல லெக் பைஸ் இல்லைன்னு. என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி அம்பர் கிட்ட ஒரு ரியாக்ஷன். ஆடோட 4வது ஓவர் முடிவுக்கு ஓகையா ஆகுது. 4 ஓவர் முடிவுல ஐயா பிரவீன் ஐயா. கடைசி ஓவர்ல 35 ரன்கள் வேணும். 27க்கு 6. லாஸ்ட் ஓவர் பவர் பிளே 35. அதாவது ஒரு ரிங்கு சிங்கு சங்கு மாம்ஸ் சேத்தாப்புல இறங்கினாதான் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். என்ன சங்கு மாம்ஸ் கரெக்டா? என்ன சொல்றீங்க? நீங்களே பேடு கட்டி இறங்கினாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். முதல் பால் நோ பால். இல்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஃபீல்டர் கவுண்ட் பவர் பிளே. ஆஹா, அம்பையரோட கண்ணு கழுகு கண்ணு ஐயா. மிஸ்ஸே ஆகாது. நோ பால் ஃப்ரீ கமிங் அப். தீபன் டக்குன்னு பார்த்துட்டாரு. ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. வைடு. என்னங்க எக்ஸ்ட்ராஸ் போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, அகைன்ஸ்ட் த விண்ட் தான் போடணும் இப்போ. அந்த மனசுதான் சார் கடவுள். பால் நடுவில் இருந்தாலும் பேட்ஸ்மேனே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஈகாவே பேட்டிங் டீம் ஜெயிக்கணும்னு அவர் ஆசையா இருக்கு. நடக்குமா? க்ளோஸா போகுமா? நீங்கள் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி காலில் பட்டிருக்கு. அண்ட் டாட் பால் மட்டுமே. செம்மையா போட்டிருக்காங்க பவுலிங் டீமு.
டிஃபெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் தான் ஆக்சுவலாக 60+லாம் ஒரு நல்ல ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்டில் அதை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் ஒரு ஸ்டேஜில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுலிங் டீமுமே ரன்ன பாலில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. சம்வேர் ஒரு 3 ஓவரில் 24 இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல கம்பேக் பேட்டிங்கில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லெஃப்ட் சைடில் ஒரு வைடுங்க. இது இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி நம்ம தீபனோட ஃபீலிங்ஸ் அங்கேருந்து எனக்கு இங்கே கேட்குது. ஓ பிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, நல்ல ஃபீல்டிங், எக்ஸலன்ட் ஃபீல்டிங், ஷார்ட் தேர்ட் ரீஜனில். அனதர் டாட் பால். போக போக எல்லா ஃபீல்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பந்து வெற்றி பெற்ற கேஎம்சி கேளம்பாக்கம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மற்றும் அடுத்து ஆட இருக்கும் அணியினர் நாகாலம்மன் செலக்ட் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. நாகாலம்மன் செலக்ட் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க.